என் பேர் பால்ராசு. நான் முன்னாள் வைஸ் பிரசிடெண்ட்டு சிப்லாவரா. இந்த ஏரியாவில் எங்கள் ஏரியா வந்து உசிலம்பட்டி கணவாய்க்கு மேற்கு ஒரு 40 கிராமங்கள் இருக்குது. 40 கிராமங்களில் வறட்சியில் தான் வாடுது. மழை பெஞ்சாத்தான் விவசாயத்தை நம்பி தான் பிழைக்கிறோம். இதில் வந்து வல்லரசு இருக்கும்போதே இந்த கோரிக்கை பண்ணினார். அவர் அந்த ஏரியாவோட அதோட முடிச்சுக்கிட்டாரு. அப்போ வந்து நம்ம தொகுதி வந்து சேரலை. இப்போ வந்து தொகுதி உசிலம்பட்டி தொகுதியாக சேர்ந்துருக்கு. இப்போ வர்ற எம்எல்ஏ எம்பி வந்தாலும் எங்கள் தொகுதியை கொஞ்சம் முன்னெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராமங்கள் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு ஒரு நல்ல பேர், எங்களுக்கும் அந்த தண்ணி வசதி கிடைச்சிச்சுன்னா நாங்களும் அதை அந்த உசிலம்பட்டி ஏரியா மாதிரி கொஞ்சம் நல்லா இருப்போம். போன வருஷம் பேஞ்ச மழை இந்த வருஷம் இல்லை, வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் கிணத்துகள் எல்லாம் போகும்போது மாசி பங்குனியில் தண்ணி இருக்காது, குடிக்க கூட தண்ணி இருக்காது. இது என்னமோ இந்த குடிநீர் வந்து கூட்டு குடிநீர் வந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா குடிக்கவே தண்ணி பஞ்சமாக இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். மழையை நம்பி பிழைக்கிறாளுங்க. இந்த வட்டம் மக்காச்சோளங்கள்லாம் ரொம்ப கொழுத்து போச்சு. முன்னும் விதைச்சி மழை சரி பெய்யாதனால அந்த வறட்சி நிர்வாகம் இந்த ஏரியாவுக்கு பேரையூர் தாலுகா எங்கள் இந்த இதுக்கு ஒரு வறட்சி நிர்வாகம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்வாதாரம் அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வர்றவள் பூராமே எம்பி எம்எல்ஏலேருந்து எல்லாருமே முதலமைச்சர்லேருந்து முதுகெலும்பு விவசாயி முதுகெலும்புன்னு தான் பேசுகிறீங்க. நாங்கள் முதுவை காட்டிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா எங்கள் நிலைமை எங்கள் ஏரியாவை கொஞ்சம் ஏற்று பார்த்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்கிறேங்க. எங்கள் இது நல்லா பாருங்க அந்த ஏரியாவை.